தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது. அதிலும் குறிப்பாக கிருஷ்ணர் பெருமான் அவதரித்த இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது. குறிப்பாக விரய செலவுகள் உள்ளிட்ட பல செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு குருவின் உச்சம், புதனின் உச்சம் என கிரகநிலைகள் ஏற்படுத்தும் அதிரடியான மாறுதல் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்கு முன் உங்களுக்கு கிருஷ்ண பகவான் பிடிக்கும் என்றால், கிருஷ்ணரின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் உறுதியாகவே இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. அதோடு மட்டுமல்லாது கிருஷ்ணர் அவதரித்த இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும். கிருஷ்ணரின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் சிவப்பு கலர் காட்ட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கிருஷ்ணா போற்றி போற்றி என்றும் பதிவிடுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் கிருஷ்ணர் அவதரித்த மாதமான இந்த ஆவணி மாதத்தில், ஆவணி மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து உங்களுடைய வாழ்வில் வெற்றி கிடைப்பதற்கான பல நல்ல வழிகள் நிச்சயமாக வந்து சேரும். அதிலும் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில தர்ம காரியங்களை நேர்மையாக செயல்பட்டு வந்த உங்களுக்கு சூழ்ச்சிகளும் விதிகளும் சோதனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள், சிக்கல்கள், வேதனைகள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு சிரமங்கள் என பலவற்றை இந்த தருணத்தில் அனுபவித்து வந்தாலும் உறுதியாகவே கிருஷ்ண பகவான் அவதரித்த இந்த ஆவணி மாதத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தருணத்தில் அபரிவிதமான பலம் பெறுகிறது. ஏனென்றால் மிக முக்கியமான கிரகநிலைகளின் அமைப்பாக பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் இந்த மாதம் முழுவதுமே உச்சபலம் பெற்று வலம் வருகிறாருங்க. ஆவணி மாதம் துவக்கத்திலிருந்து குரு பகவானின் உச்சத்தின் காரணமாக ஏராளமான சுப நிகழ்வுகள், திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குருவின் அமைப்பு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து சிரமங்களையும் தடைகளையும் விளக்குவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே பல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான வேளையாகவும் இந்த தருணம் அமைய கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து வலம் வந்த சூரியன் முழுமையாக அவரை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. குரு உச்ச பலம் பெற்றிருக்கும் போது குருவின் நட்பு கிரகமான சூரியன் மிகுந்த அதி பலத்துடன் ஆட்சி பலம் பெறுகிறார். நவ கிரகங்களிலே முதலும் முடிவுமாக திகழ்கிறவர் சூரியன். அது மட்டுமல்லாது சூரியன் கொடுக்கும் ஆற்றல் என்பது நவ கிரகங்களின் இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சூரியன் இல்லை என்றால் நவ கிரகங்களுமே இல்லை என்று சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு கிரகங்களின் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை கொடுப்பதோடு ஒளி மூலமாக பார்க்கப்படுகிறாருங்க. உஷ்ண கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த உயர் பதவிகளும் பொறுப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் என்று பல வகையான சிக்கல்களில் உங்களை பலர் மாட்டி விட்டிருந்தாலும் அந்த சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை சூரியன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து வலம் வந்த புதன் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பிற்பகுதியில் அவர் உச்சபலம் பெறுகிறாருங்க. இந்த வேளையில் உச்சபலம் பெறக்கூடிய புதனின் அமைப்பு மிக சிறப்பான அற்புதமான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குரு மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகள் இந்த மாதத்தில்
பெருவாரியான நாட்கள் உச்சபெற்று வலம் வரக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை விட அதிரடியான வளர்ச்சி இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் 2.25 நாட்கள் ஒரு ராசியில், குறிப்பாக சுக்கிரனின் ராசியில் உச்சபலம் பெற்று வலம் வருவாருங்க. எனவே 3 கிரகநிலைகள் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான மாற்றம் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறினாலும் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அமோகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இதே வேளையில் மிகவும் வலுவாக நீட்ச நிவர்த்தி பெற்று சுக்கிரனும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே தலையிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்றவற்றை மிக பெரிய அளவில் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை காட்டிலும் நீச்ச நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு உயர்வதோடு சௌகரியமான சூழல் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தாராளமாக கிடைக்கும். பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உறுதியாகவே விலகும். மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து ஏராளமான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பும் பல வகையில கிருஷ்ணர் அவதரித்த இந்த மாதத்தில் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடன் சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. கேதுவுடன் இந்த கிரகநிலைகள் இணைந்து வலம் வருவதால் இறுதி தருவாயில் 98% கடந்த சூழ்நிலையில் கேது வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் இன்னும் மிக விரைவில் அதிதீவிர பலத்துடன் பயிற்சியை சந்திக்க போகிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கைகூடுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய ராகுவின் அமைப்பாலும் இந்த தருணத்தில் ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் இருக்கும் தர்ம சங்கடமான காரியங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். தன்னை போன்று இரட்டைத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் அதிதீவிர பலம் பொருந்திய அமைப்பில் வரும் வருவதால் விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று பல வகையான சங்கடங்களை சந்தித்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்வில் அவை அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயம் இந்த வேளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பல்வேறு வகையான சிரமங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை விட வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. புதிய தொழில் துவங்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான சூழல்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை சரி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெருவாரியான சிக்கல், சிரமம் என்று பல காரியங்கள் நெருக்கடியையும் வேதனையையும் தந்த சூழலில் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புரிதல் சிறப்பாக கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகளை பெறுவதோடு குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது.
எடுத்த காரியத்தை பாதியில் விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து விடாமுயற்சியுடன் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடைகள் ஏற்பட்டாலும் அதை துணிச்சலுடன் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். குறிப்பாக இந்த வேளையில் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து படிப்படியாக வெளிவருவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் ஏராளமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலில் இருந்த தடை விலகும். அனைத்து வகையான முட்டுக்கட்டை இடக்கூடிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சி பிறக்கும் வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் அபரிவிதமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு